ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் சிக்கன் கார்லிக் பிரெட் பார்க்கலாம். சீஸ் லோடட் சீஸ். ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாமா? எப்படி இருக்குன்னு செய்யலாமா? நான் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் சிக்கன் வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. போன்லெஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு என்றைக்காவது நீங்கள் ஈவினிங் செய்யலாம், சூப்பராக இருக்கும் கிளைமேட்டுக்கு. பாருங்கள், நான் முதல்ல உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு கரம் மசாலா, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து தயிர் போட்டுக்கலாம், அப்போ தான் அந்த கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சிக்கனு. ஸோ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 1/4 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கடையில் கிடைக்கும், இந்த மாதிரி பாவ் பஜ்ஜி பண்ணே கிடைக்கிது. நான் இது வந்து 2 பேக் வாங்கி செஞ்சுருந்தேன், பசங்களுக்குலாம் வேணும் அப்படின்றதுக்காக. இதோட ப்ரைஸ் 30 ருபீஸ் என்னமோதான். இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவனில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் கொஞ்சம் வரும் ப்ரெட்டில். ஸோ இது மாதிரி நல்லா அந்த ட்ரேயில் ஷீட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பேனில் பாருங்கள், ஹோம்மேட் பட்டர் நான் ஒரு 2 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோடய நான் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 10 பல் போட்டுக்கிறேன். நம்ம இப்போ கார்லிக் சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் கார்லிக் வேணுன்றதுக்காக கார்லிக் ஒரு 10 பல் இல்லை ஒரு 15 பல், நீங்கள் பெருசாக இருந்தால் 10 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் அதிகமாக எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா இங்கே பாருங்கள், நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகணும். சாட்டே பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ஆறுக்குன்னு ஒரு பவுல் மாற்றி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ மிக்சியில் மாற்றிக்கலாம். இது ஏன்னா இது கொஞ்சம் மிக்சியில் நைஸாக அடிச்சிருக்கேன், எப்படி சாப்பிட முடியாதுல்ல. சொன்னால் கொஞ்சம் ஒரு இதோட கொத்தமல்லி மட்டும் போட்டு ஒரு பல்ஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம். பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த பட்டர் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த கப்லேயே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோடையே நான் ஆர்கானோவும் பீஸா சீசனிங் இல்லை இட்டாலியன் சீசனிங் எந்த சீசனிங் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸும் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த சீசனிங் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனலாக என்கிட்ட இப்போ இந்த இது இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ப்ரெட்டுக்கு ஸ்டஃபிங்கை கீழே வந்து தடவை போகிறோம் ஒரு லேயருக்கு. இப்போ வந்து இது எடுத்து வச்சுட்டு சைடில் அப்படியே சிக்கன் அந்த சாட்டே பண்ண இதிலே கொஞ்சமாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிங்கன்னா சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடும். நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. போன்லெஸ் இருந்தாலும் சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் கொஞ்சோண்டு பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், ரிச்னஸ்க்காக டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது சீக்கிரம் குக் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம இது இல்லாமல் நான் மறுபடியும் பேக் பண்ண போகிறோம்ல. ஸோ ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி இது குக் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம அவனில் வச்சுருந்த ப்ரெட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஒரு லேயர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கார்லிக்கு இந்த கொத்தமல்லி தழை அதெல்லாம் போட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எல்லா தவளையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கார்லிக் ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து சிக்கன் வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒவ்வொன்றா அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் எவ்வளோ சிக்கன் இருந்தாலும் செய்யலாம். நான் கொஞ்சம் அதே மாதிரி சீஸ் என்கிட்ட மொசரல்லா சீஸ் இல்லை. ஸோ நான் வந்து ஸ்லைஸ் சீஸ் தெரிஞ்சு அதையே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எல்லா இதுலேயும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் எந்த சீஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே டாப்பிங்ஸ்க்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் அந்த சீசனிங் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆர்கானோவும் பீஸா சீசனிங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். அந்த சீஸில் உருகி நல்லா மெல்ட் ஆகி வரணும். கீழ் ரேக்கில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கீழேயும் 10 நிமிஷம் மேல் ரேக்லேயும் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எடுத்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ப்ரெட்டெல்லாம் நல்லா கிறிஸ்பாகி பேக் ஆகி வந்திருக்கு. அப்படியே சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட சாஸ் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்ஸ்டன்ட் ஈஸியான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். தேங்க்யூ கைஸ்.